இவங்க எல்லாருமே அர்ஜென்டினாவுடைய கால்பந்து ரசிகர்கள். ஆனால் இது இந்தியாவில் கிடையாது, கேரளாவிலும் கிடையாது, வெஸ்ட் பெங்காலும் கிடையாது. இது வந்து பங்களாதேஷில் எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ. இந்த செலிப்ரேஷன் வந்து கேப் வேர்டி அப்படின்ற ஒரு நாட்டுக்கு அகேன்ஸ்டாக மெஸ்ஸி வந்து கோல் அடித்ததுனால எல்லாரும் கொண்டாடுறாங்க. பங்களாதேஷ் வந்து ஒரு இஸ்லாமிய நாடு. வெறும் ஆண்கள் மட்டும் செலிப்ரேட் பண்ணல, பெண்களும் ரோட்டில் வந்து ஸ்ட்ரீட்டில் நின்று டான்ஸ் ஆடி பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபுட்பால் மேட்சை பங்களாதேஷில் இருக்க நிறைய எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூட்டில் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. மேட்ச் செலிப்ரேட் பண்ணுறத வீடியோ எடுத்து ஒரு நபர் வந்து கரண்ட் ஷாக் அடித்து அந்த இடத்துல இறந்துட்டார். எந்த செலிப்ரேஷனாக இருந்தாலும் அது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும், இல்லைன்னா நம்ம உயிருக்கே ஆபத்தாக தான் முடியும். இங்கே பங்களாதேஷில் இருக்கிற அர்ஜென்டினா ரசிகர் அதே பங்களாதேஷில் இருக்கிற பிரேசில் ரசிகர்கிட்ட வாங்கிட்டு இருக்காரு. ஒரு ப்ரொபகேண்டா இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா முஸ்லீம்ஸ் வந்து முஸ்லீம்ஸுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மெஸ்ஸி வந்து ஈஜிப்டுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு கோல் ஒன்று அடிக்கிறாரு. அதனால எல்லாருமே சந்தோஷத்தில் குதிக்கிறாங்க. யார் வேணால் யார்கிட்ட வேணாலும் சப்போர்ட் பண்ணலாம். ஆனால் ஒரு பிரச்சனை என்னென்னா, அந்த அர்ஜென்டினா நாட்டை சேர்ந்த பிரதமர் வந்து ஒரு தீவிரமான ஒரு இஸ்ரேல் ஆதரவாளர். இஸ்ரேல் வந்து பார்த்திங்கன்னா காசாவை அப்படியே தரமட்டமாக ஆக்கி அங்கே இருக்க முஸ்லீம்ஸ் எல்லாம் பயங்கரமாக படுகொலை பண்ணி ஒரு ஜீனோசைடே பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த FIFA வேர்ல்டு கப் நடக்கும்போது அர்ஜென்டினா ரசிகர்கள் வந்து மற்ற நாட்டுடைய ரசிகர் மேலே வாட்டர் பாட்டிலை தூக்கி அடிக்கிறது, பீர் பாட்டிலை தூக்கி அடிக்கிறது, அதுக்கப்புறம் மற்ற கண்ட்ரி ஃபேன்ஸை குரங்குன்ட்டு செய்கை காமிச்சு பண்ணியிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு அர்ஜென்டினா நாட்டு டீம் தோத்ததுக்கு பங்களாதேஷில் இருக்கவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா பயங்கரமாக அழுதுருக்காங்க. இந்தியா, பங்களாதேஷ், அதுக்கப்புறம் இன்னும் நிறைய நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அர்ஜென்டினா, பிரேசில் போன்ற நாட்டுக்கு வந்து பாரம்பரிய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பர், அது ஓகே. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட்டில் நம்மளுக்கு எல்லா தகவலும் கிடைக்குது. நம்ம சப்போர்ட் பண்ணுற டீம், அதனுடைய ரசிகர்கள் ஒரு குட் ஹியூமனா, இல்லை குட் பீப்புளா, இல்லை அவங்க நம்மளுக்கு மரியாதை கொடுப்பாங்களா, இல்லை அவங்க ஒரு ரேசிஸ்டா, இது எல்லாமே பார்க்குறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. நான் ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சங்கியுடைய சிம்பத்தைசராக இருந்தேன். ஒரு பயங்கரமான ஒரு சிம்பத்தைசராக இருந்தேன், ஓகேவா. ஆனால் அதுக்கப்புறம் நான் அதிலிருந்து கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துட்டேன், ஓகேவா. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிளைண்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுட்பால் டீமுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதை கொஞ்சம் நிப்பாட்டணும். அண்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃபுட்பால் டீமுக்கு சப்போர்ட் பண்ணணும். அதே சமயத்தில் இனவெறி, ஒரு தன்னுடைய பிறப்பு மட்டும் தான் அந்த உலகத்திலே உயர்ந்தது அப்படின்னு சொல்கிற எந்த ஒரு மதமோ, இல்லை நாட்டுடைய தேச வெறியோ, இல்லை மொழி வெறியோ, அந்த மாதிரி விஷயத்துக்கு ஆதரவு தர்றது நல்லது கிடையாது. ஒரு சிஸ்டம், அது மொழியில் இருக்கலாம், இல்லை ஜாதியில் இருக்கலாம், இல்லை மதத்தில் இருக்கலாம், அது வந்து ஒரு ஏற்றுத்தாழ்வு உருவாகிச்சுன்னா அது வந்து ரொம்ப ஆபத்தான விஷயம். அதை நம்ம எதிர்த்து தான் நிற்கணும். மொழியில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா, மராத்திலாம் இருக்குது. அந்த மொழிக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஜாதி ரீதியான ஏற்றுத்தாழ்வுலாம் இருக்குது. இவன் வந்து சத்திரியன், இவன் வந்து வாயிலேருந்து வந்தவன், இவன் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து வந்தவன், அங்கேருந்து வந்தவன், தொடையிலேருந்து வந்தவன் அப்படின்ட்டுலாம் இருக்குது. ஒரு ஏற்றுத்தாழ்வு இருக்குது. இதெல்லாம் வந்து ரொம்ப ஆபத்தான விஷயம். ஒன்று சரி பண்ணணும், இல்லைன்னா அதை எதிர்த்து தான் நிற்கணும். அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு தான் நம்ம எடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கும். ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு இடத்துல தான் இருக்கும்.